நம்முடைய நம்முடைய அறுவடை மிகுதியாய் இருக்கும். அப்போ ஆசீர்வாதத்திற்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எத்தனையோ இருக்கு. அதே நேரத்தில் எந்த ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகள் இல்லாமல் சொல்லப்படவே இல்லை. இன்னைக்கு நாமும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மாம்சத்தின்படி நான் எதையும் விதைத்து விடக்கூடாது. நான் சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், பைபிளில் எவ்வளவோ எச்சரிப்பின் வார்த்தைகள் இருக்கு. ஆகாத சம்பாஷணை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நல்லொழுக்கத்தை கெடுக்குமா ஆகாத சம்பாஷணை. தேவையில்லாததை முதல்ல தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதாம். நீ எந்த அளவுக்கு மனுஷனோட அதிகமா பேசுறியோ பாவம் கட்டாயம் அதற்குள்ளாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சொற்களின் மிகுதி